வீட்டு பணிப்பெண்ணின் கைவரிசை 14 பவன் தங்க நகைகள் மீட்பு. யாழில் மதுபோதையில் வீதியில் உறங்கிய குடும்பஸ்தர், பின்னர் நடந்த விபரீதம். வெடிவிழும் என மிரட்டிய அர்ஜுனா எம்பி, மானிப்பாய் தவிசாளரின் கருத்தால் சபையில் அமளி துமளி. யாழில் இளைஞர் மீது கத்தி குத்து தாக்குதல். எதிர்வரும் நாட்களில் தணியாத வெப்பம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கனடாவில் 2 மாதங்களாக காணாமல் போனவர் சடலமாக மீட்பு. ஏர் கனடா விமான விபத்தில் உயிரிழந்த விமானிகள், சமீபத்திய தகவல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழில் களவாடப்பட்ட 14 பவன் தங்க நகைகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் நேற்றைய தினம் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் வசிக்கும் கணவனும் மனைவியும் பணி நிமித்தம் பகலில் வீட்டில் இருப்பதில்லை. அதனால் வீட்டை பராமரிப்பதற்கென பணிப்பெண் ஒருவரை சம்பவ இடத்திற்கு அமர்த்தியுள்ளனர். இவ்வாறான நிலையில் வீட்டிலிருந்த 14 பவன் நகைகள் காணாமல் போயுள்ளன. இதையடுத்து அந்த நகைகள் களவாடப்பட்டிருக்கலாம் என யாழ்ப்பாணம் காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இதன் பின்பு விசாரணைகளை துரித கதியில் முன்னெடுத்த காவல்துறையினர் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த 53 வயதான பெண்ணை கைது செய்துள்ளனர். இதன்போது அவரிடமிருந்து களவாடப்பட்ட 14 பவன் நகைகளும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் வீதியில் உறங்கியவர் மோட்டார் சைக்கிள் மோதி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் நேற்றிரவு 10 மணியளவில் மதுபோதையில் பருத்தித்துறை யாழ்ப்பாண வீதியில் உறங்கியுள்ளார். இதன்போது வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். விபத்தில் கோப்பாய் கட்டப்பிராயை சேர்ந்த 56 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தனது காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டினால் வெடிவிழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மிரட்டியதால் அவரது காணிக்கு சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டவில்லை என மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் கூறியதால் சபையில் கடும் அமளி துமளி ஏற்பட்டது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்விலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணியில் பற்றைகள் வளர்ந்துள்ளதால் அதிலிருந்து பாம்புகள் வெளிவந்து குடிமனைகளுக்குள் புகுவதால் மக்கள் அச்ச நிலையில் இருப்பதாகவும் அதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச சபையின் உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசனி கடந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் குறித்த காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுவதாக தெரிவித்த நிலையில் அது இதுவரை ஒட்டப்படவில்லை. இந்நிலையிலேயே குறித்த விடயம் சபை அமர்வில் களைபரத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதன்போது கருத்து தெரிவித்த உறுப்பினரான அச்சுதபாயன், பெண்களை அவதூறாக பேசும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் காணிக்கு நீங்கள் இதுவரை ஏன் சிவப்பு நோட்டீஸ் ஒட்டவில்லை? அந்த நோட்டீஸை எங்களிடம் தந்தால் நாங்கள் ஒட்டுவதாகத்தானே கூறினோம். ஆனால் தாங்கள் அதனை ஏன் செய்யவில்லை? எங்களிடம் தந்திருந்தால் நாங்களே அந்த நோட்டீஸை ஒட்டியிருப்போம். அதற்கு பதிலளித்த தவிசாளர், ஒரு நோட்டீஸ் ஒட்டுதல் அல்லது ஒரு கடிதத்தை கொடுத்தல் என்பது ஒரு அடையாளப்படுத்தல் தான். அந்த கடிதம் அல்லது நோட்டீஸை விட தாங்கள் இந்த சபையில் கதைத்த விடயமானது ஊடகங்களூடாக காத்திரமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த காணி வழக்கில் இருக்கிறதென்றால் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காணியை சுத்தம் செய்ய வேண்டும். அத்துடன் அந்த நோட்டீஸை நானோ அல்லது உறுப்பினர்களோ ஒட்ட முடியாது. ஒரு உத்தியோகத்தரை ஒட்ட வேண்டும். நோட்டீஸ் ஒட்டுவோம் என்று கூறிய அடுத்த நாளே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நோட்டீஸை ஒட்ட வருபவர்களுக்கு வெடிவிடும் என்று தனது சமூக வலைதளத்தில் கூறினார். ஆகவே அரச உத்தியோகத்தர்கள் அச்சப்படுகின்றனர். அரச உத்தியோகத்தர்களின் உயிரை பணயம் வைக்க முடியாது என்றார். யாழில் இளைஞன் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குருநகர் பகுதியில் 2 இளைஞர்கள் போதையில் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மற்றவர் மீது சிரமாரியாக குத்தியுள்ளார். இதையடுத்து படுகாயமடைந்த இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர்.
இதன் பின்பு சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதலுடன் தொடர்புடைய இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல மாகாணங்களில் வெப்ப சுட்டன் அதிகரித்து வருவதால் வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்ப எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மேலும் மொனராகலை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் மனித உடல் உணரும் வெப்பம் எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த எச்சரிக்கை தாமதமாக வெளியிடப்பட்டதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். முன்கூட்டியே அறிவித்திருந்தால் பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதனிடையே வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் சுகாதார நிபுணர்கள் வெப்பத்தால் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் வெப்ப சோர்வை தவிர்க்க அதிகளவில் தண்ணீர் குடிக்கவும் நேரடி வெயிலை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் நாட்களிலும் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும் என்பதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 2 மாதங்களாக காணாமல் போயிருந்த ஒருவரின் உடல் கனடாவின் இன்கிஸ்போல்ஸ் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் புதன்கிழமை காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 64 வயதான ஜேம்ஸ் வான் வீன் என்ற நபரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும் அவர் ஜோர்ஜியன் ப்ளூப்ஸ் பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர் ஜனவரி 26 பணிக்கு திரும்பாத காரணத்தை தொடர்ந்து காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டார். அவரது வாகனம் இங்கிலிஸ்ஃபால் பகுதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. புதன்கிழமை காலை சுமார் 9:30 மணியளவில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்பகட்ட விசாரணையில் சந்தேகத்திற்கிடமான செயல்கள் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏர் கனடா விமான விபத்தில் உயிரிழந்த விமானிகளின் உடல்கள் கனடா கொண்டுவரப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை இரவு கனடாவின் மொன்றியலில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள லகுவார்டியா விமான நிலையத்தில் சென்றிறங்கிய ஏர் கனடா விமானம் ஒன்று தீயணைக்கும் ட்ரக் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த துரதிர்ஷ்ட சம்பவத்தில் விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்த விமானியும் சக விமானியும் உயிரிழந்தார்கள். அத்துடன் விமானத்தில் இருந்த 72 பயணிகள் மற்றும் 4 பணிப்பெண்களில் 41 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலர் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் என உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. விபத்துக்குள்ளான அந்த விமானத்தை இயக்கிய விமானியான ஆண்டோயின் ஃபாரஸ்ட் கனடாவின் கியூபெக் மாகாணத்தை சேர்ந்தவர் ஆவார். ஃபாரஸ்டின் சக விமானியின் பெயர் மெக்கன்சி குந்தர். ஒன்டாரியோவில் விமான பயிற்சி பெற்ற குந்தரை குறித்து தகவல் வெளியாகவில்லை. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த விமானிகள் இருவரின் உடல்களும் கனடாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. நேற்று மதியம் அவர்களுடைய உடல்கள் வைக்கப்பட்டுள்ள சவப்பெட்டிகள் ஒட்டாவா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தங்கள் பணிக்காலத்தின் ஆரம்பகட்டத்தில் இளம் வயதில் உயிரிழந்த அவர்கள் இருவருடைய மரணம் அவர்களுடைய சகாக்களிடையே கடும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் உருவாக்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.